அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. தம்ப்நெயில் பார்த்துருக்கீங்க. பிரேக் அவுட்டுக்கு சூனியம் வைத்த ஐவி. நிறைய பேர் நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறையா பேர்த்தோட ஆள் மனதில் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. நேற்றே சந்தைக்கு வேல்யூம் கம்மியாக இருக்க போகுது, ஐவி குறைவாக இருக்க போகுது, நிஃப்டியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி மந்தமான சூழ்நிலையில் பிரேக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட்டில் டோட்டலாக வேல்யூம் குறைவு அப்படிங்கிறதும் எஃப்ஐஐ டிஐ டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு நேற்றே தெரியும் இந்த வேல்யூம் குறைவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அப்போ இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இப்படித்தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதே நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த ஐவி குறைவாக இருக்கும்போது வர்த்தகம் செய்யாமல் இருப்பதே சிறப்பு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே மார்க்கெட் என்னென்னா மூமெண்ட்டே இல்லை, ஒரே ரேட்டில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் என்னமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் வர்த்தகம் செய்வதையே தவிர்ப்பது. ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ப்ரீமியம் ஏற்ற இறக்கம் விரைவாக இருந்தால் தான் ஒரு வியாபாரம் செய்வதற்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இங்கே சுவாரஸ்யம் இன்மை அப்படிங்கிறத காரணமாக மார்க்கெட்டோட வேல்யூம் குறைவு அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வந்தது. இதை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். இதனுடைய நீங்கள் இதனை அந்த குறிப்பை நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்களா அப்படிங்கிறதே இன்றைக்கி ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுபோக நம்ம நண்பர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் ஒரு பதிவு கொடுத்துருந்தார். இது பார்த்திங்கன்னா அட்டவணை குமார் அப்படிங்கிறவர், அட்டவணை பார்ப்போல் அதிகம் என்று கூறியது சந்தோஷம் சார். ஆனால் வியூவர்ஸ் அதிகம் இருந்தும் லைக்ஸ் வருவது குறைவாக உள்ளது, இதுதான் வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார். இது ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம ஒரு 3 வருட காலமாக நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் 3 வருடத்தோட வீடியோ ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆப்ஷன் அட்டவணை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறோம். ஒரு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. நம்ம இந்த ஆப்ஷன் அட்டவணையில் நம்மளுக்கு எளிமையாக நம்மளுக்கு ஸ்ட்ரேடல், அதாவது நம்ம ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறதா பேர் ஹெட்ஜ் அப்படின்னு நம்ம பெயர் சுட்டியிருந்தோம். ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறது தான் நம்ம எட்ஜ் அப்படிங்கிற வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம பயிர் சொல்லியிருந்தோம். அப்புறம் மல்டிபிள் ஹெட்ஜ். இந்த 3 அட்டவணையில் வரதை பொறுத்தே நம்ம சந்தையோட ஆலோசனை அதை நம்ம கொடுத்துட்ருந்தோம். இதுவே ஒரு வெளிநாட்டவர் அல்லது வட மாநிலத்தவர் இதை பற்றி பேசியிருந்தால் நம்ம கொண்டாடுவோம், இது ரொம்ப எளிமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்மளே தினமும் 1000 சம்பாதிக்க ரொம்ப எளிமையான வழி ஆப்ஷன் அட்டவணை பாருங்கள் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் இது அதிகமான வியூஸ் போயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஈர்ப்பு அந்த இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் அனைவரும் ஒரு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இப்படி வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். எந்த தம்ப்நெயிலையுமே பார்த்திங்கன்னா உங்களை ஈர்க்கும் வண்ணத்தில் இருக்காது. தினம் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம்ங்கிற நம்ம தம்ப்நெயிலே வைக்கலை. அதுக்கு என் மனம் இடமே கொடுக்கல. நிறைய பேர் என்ன வேணாலும் சொல்லலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் நீங்கள் 3 வருடமாக நம்ம இது பதிவு பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கும்போது இதனை பற்றி நீங்கள் எந்த புத்தகத்திலும் கூட நீங்கள் பெரிதாக இதில் பற்றி இருந்திருக்காது. இப்படித்தான் ஆப்ஷன் டேபிளில் இந்த மாதிரி அட்டவணையை நம்ம பார்க்க இயலும் அப்படிங்கிறது. நிறைய பேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே இது அதிகமான வர்த்தகம், இங்கே அதிகமான வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்மளுக்கு ஹெட்ஜிங், அதாவது என்எஸ்சியே நம்மளுக்கு ஒரு 7-8 ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படை எங்கே இது வெளிப்படையாக தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன் டேபிளில் நம்ம எளிமையாக நம்ம பார்த்துட்டு வரோம். இதை பற்றி யாரும் இது பண்ணலை. நம்மளோட கட்டண பயிற்சி கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் கிரீக்ஸ்னு கால்குலேட்டருக்கு நிறையா செலவு செஞ்சு கால்குலேட்டரை வாங்குவாங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ஷன் செயினை வச்சு கண்ணிமிக்கும் நேரத்தில் நம்ம கணக்கீடு செய்யலாம். ஒரு லோலிருந்து ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஆப்ஷன் கிரீக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்துக்கலாம். அதை கண்ணில் பார்த்ததுமே தெரிகிற அளவுக்கு. அப்போது மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு என்னென்ன தாக்கம் இருக்கும் இது அனைத்துமே ஆப்ஷன் கிரீக்ஸை வெளியில் கால்குலேட்டர் கொடுத்து வாங்குவாங்க, அந்த கணிதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அப்போவும் கால்குலேட்டர் தான் வரும் மொழியே அது எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிற செயல் வராது. ஆனால் நமக்கு அதை எப்படின்னு எளிமையாக தெரிந்து கொள்ள அளவுக்கு நம்ம கட்டண பயிற்சி கொடுக்குறோம். இது எந்த புத்தகத்திலும் கூட இருக்காது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் யாரும் சொல்லாத ரகசியம்ட்டு பெயர் வைத்து தான் அதற்கு நிறையா
நம்ம வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் அதற்குமே பார்த்தீங்கன்னா ஆதரவு இல்லை. அப்போ ஒரு பார்க்குறோன்னா அது பார்த்ததுக்கு இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் வரணும். அப்போ ஆதரவு கிடைக்கிறக்கும் ஆதரவு கிடைக்காம இருக்கிறதுக்கும் பல விஷயங்கள் இருக்குது. அது நம்மளுக்கு வருத்தம் அளிக்கிறதா தான் இருக்கிறது. அது உண்மைதான். ஆனாலும் நமக்காக ஒருத்தர் பார்த்து அவர்களுக்கு அது பயன்படும் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வீடியோ மேக் பண்ணிட்டு வர்றோம். அதனால் நிறைய பேர் இதை விட எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தாய்மொழி தமிழில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சார் நீங்கள் தமிழில் பதிவு கொடுக்கறதுனால தான் எங்களுக்கு புரியுறதில்ல, அது தூய தமிழில் வந்து நீங்கள் பதிவு கொடுக்குறீங்க, சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது, நீங்கள் ஆங்கிலத்தில் கலந்து கொடுத்தா அது எங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது ரொம்ப 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 மனவேதனை அடைய வைக்கிறது. அதாவது எதாக இருந்தாலும் நம்ம தாய் மொழியில் தான் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எளிமையாக நம்ம எந்த விஷயம் கற்றுக்கிட்டாலும் தாய்மொழியில் கற்றுக்கிறது ரொம்ப முதல் நடைமுறையாக இருக்கும். அப்போ தான் எளிமையாக கற்றுக்க முடியும்பாங்க. இங்கே நீங்கள் தூய தமிழில் போடுறது, அப்போ தமிழோட ஆதரவே இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா தூய தமிழில் போடுறதுனால எங்களால் புரிஞ்சிக்கவில்லை, ரொம்ப நீங்கள் குழப்பறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஆங்கிலத்தில் சொன்னால் நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பதிவும் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, நமக்காக இத்தனை பேர் வந்துட்டு அன்றைக்கி ஒரே ஒரு பதிவுக்காக நிறைய பேர் ஆதரவு கொடுத்து ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்க. ஆனால் அந்த ஆதரவு அன்றைய தினத்தோட பதிவாகவே மட்டும் இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்க்கறது ஃபீட்பேக்காக நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி பார்த்தோம், இந்த மாதிரி டயத்தில் பார்த்தோம், இண்டெக்ஸ் ரேஷியோன்னு நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி டயத்தில் இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்கும்போது இப்படி தான் இருந்தது, அந்த டயத்தில் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு ஃபீட்பேக் கிடச்சிதுன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கறதுக்கு நீங்கள் மறுக்கிறது தான் ரொம்ப அதுவும் மனவேதனையாக இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டியோட ஹைலோ மொத்தமே 70 புள்ளியில் முடிஞ்சிருச்சு. அப்போ 70 புள்ளியில் ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன இருக்கும்? கரையும் செஞ்சுருக்காது, ஏறவும் செஞ்சுருக்காது. அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குண்டான ப்ரீமியம் இறங்கிருச்சு. இங்கே அட்டவணை என்னவா மாறிடுச்சு? நம்மளுக்கு 17,800 புட் 17,900 கால். இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துருச்சு. இதனுடைய நடுநிலை 17,850. இதனை வைத்தே ப்ளஸ் ஒரு 30 புள்ளி மைனஸ் 30 புள்ளிங்கிற தாக்கத்தில் தான் சந்தையோட மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஹெட்ஜ் 17,800 புட் ஒருத்தர் இத்தனை கால் ஆப்ஷனோட போட்டி போடுறார். இதுதான் இது ஒன் மேன் ஆர்பின்னு சொல்லுவோம். 17,800 புட் ஆப்ஷன் மட்டும் இத்தனை கால் ஸ்ட்ரைக்கோட போட்டி போட்டிருக்கு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இதனுடைய வெற்றி இதனுடைய தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நிலையில் நம்மளுக்கு அடுத்த வர்த்தகம் பாசிட்டிவில் வருதா நெகட்டிவில் வருதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து மார்க்கெட் 17,800க்கு கீழ் மட்டும் நின்றால் சந்தை ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அல்லது பாசிட்டிவில் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கனால இந்த அளவுக்கு வேல்யூம் லோவாக, அதாவது ஒரு ஸ்லோ மோஷனில் இப்போ நம்ம ஒரு தடுப்பு இருக்குது, ஒரு செவர் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்காங்கன்னா ஒருத்தர் ஓடி போய் இங்கே உதைக்கிறக்கும் ஸ்லோவாக ஓடி போய் உதைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த விஷயந்தான் இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியில் நடக்குது. அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட்டோட குறுகிய எல்லை அப்படின்னா 17,762 17,948, வைட் ரேஞ்ச் 17,664 to 18,036. ரெசிஸ்டன்ஸ் ஒன் 17,898 17,948 18,037. சப்போர்ட் லெவல் 17,822 17,762 17,661 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகள் 230 புள்ளிகள் தான். பேங்க் நிஃப்டினா ரொம்ப ரொம்ப யாரெல்லாம் இன்றைக்கி வர்த்தகம் பண்ணியிருக்காங்களோ ஏன்டா வர்த்தகம் பண்ணோம் அப்படிங்கிற நிலமையில தான் அவங்க வர்த்தகம் இன்றைக்கி முடிஞ்சிருக்கும். யாருக்கும் வந்துட்டு ஒரு இம்பேக்டடான ஒரு மொமெண்டம் இருந்திருக்காது. ஸ்டாக்ஸில் ஏதாச்சும் இருந்திருக்கலாம், இண்டெக்ஸில் அந்த தாக்கம் இல்லை. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குண்டான ப்ரீமியம் குறைவாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் 41,500 கால் 500 புட்டு ஸ்ட்ரேடல், 41,600 கால் 600 புட்டு ஸ்ட்ரேடல். அப்புறம் 2 ஸ்ட்ரேடல் நம்மளுக்கு 41,500 மையமாக வச்சு 2 ஸ்ட்ரேடல் உள்ளடக்கமாக இருந்திருக்கு. அப்போ இதனுடைய 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 600 புள்ளி. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 42,100
40,900 இதற்குள்ள தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறதும் 41,600 ஸ்ட்ராடல்னு பார்த்தாலும் 300 நாள் அதுவும் 600 புள்ளிகள் தான். அப்போ பார்த்தா 42,200 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 600 மைனஸ் பண்ணால் 41,000. அப்போ சந்தை வந்து 40,900லேருந்து 42,200 தான் அதிகமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஸ்ட்ராடல் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ராடல் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது சந்தையோட தாக்கம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். இதில் இம்ப்ளைடு வாலிட்டி நேற்று வந்துட்டு 15க்கு மேலே இருந்தது. கால் சைடு இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 15க்கு கீழே வந்துருக்கு. இந்த நேர் வந்துட்டு புட் சைடு வந்துட்டு அப்படியே நிற்கிது. அப்போ கால் சைடு மட்டும் இம்ப்ளைடு வாலிட்டி குறைஞ்சிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியோட குறிகளை 41,240 டு 41,840 வைட் ரேஞ்ச் 49,000 டு 42,100. ரெசிஸ்டன்ஸ் 41,690 41,840 42,129. சப்போர்ட் லெவல் 41,451 41,240 40,891. ஆப்ஷனுடைய நம்மளுக்கு பார்த்து ஆப்ஷன் டேபிள் ஆப்ஷன் செயினை பார்த்து சந்தையோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆய்வு செஞ்சால் தான் வரைபடம் நம்ம எப்படி அமைய போகுது அப்படிங்கிற அளவுக்கே. அதாவது இது என்னமோ நம்ம வந்து சும்மா கணக்கீடு பண்ணி இதற்குள்ளே எப்படி இருந்தாலும் சும்மா ஏதோ ஒரு நம்பர் போட்டுட்டு அந்த நம்பருக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போது இதெல்லாம் யார் சொல்கிறது நாங்களும் தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு சும்மா மீசி முறுக்கிட்டு சொல்லலாம். ஆனால் அந்த மீசி முறுக்கிறது வந்துட்டு திடமாக இருக்கணும். இதை வந்துட்டு திடம் இல்லான ஒரு லாஜிக்கலான ஒரு காரணம் இருக்கணும். அந்த லாஜிக்கலான விஷயத்தை நம்ம முன்கூட்டியே பதிவு பண்ணுறோம். அதாவது நாளைக்கு அட்டவணை எப்படி இருக்கலாம், நாளைக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செயல்படுத்தணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் அங்கே ஏன் எடுக்குதுங்கிற காரணத்தை நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து இவ்வளவு திடமாக யாரும் வந்துட்டு சொல்லவே இயலாது. இது எளிமையாக நீங்களே கணக்கிடுற அளவுக்கு ஓப்பனாக தான், அதாவது வெளிப்படையாகத்தான் இந்த பதிவுகள் இருக்கிறது. இது வந்து மறைக்கப்பட்டு இந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா, வாங்க கட்டண பயிற்சியில் வாங்க அப்படின்னு நம்ம அழைக்கல. நம்ம வந்து எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். வெளிப்படையாக சொல்லிட்டு இதை பற்றி தான் நம்ம கட்டண பயிற்சியில் இருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் பற்றி நம்மளுக்கு கட்டண பயிற்சி நம்மளுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு பதிவு பண்ணி உங்கள் விருப்பத்தையும் அதன் பதிவையும் கொடுங்கள். கண்டிப்பாக யாரெல்லாம் ஈடுபாடுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் கட்டண பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லை எங்களிடம் கலந்து கொண்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்பவர்கள் வேண்டாம். ஏனால் அது வெற்றி பெற வாய்ப்புகளே இல்லை. நம்ம வந்து அங்கே ஆப்ஷனுடைய அடிப்படை ஒரு ஸ்ட்ரைக்கை வச்சு ஒரு மொமெண்ட் மார்க்கெட்டோட மொமெண்ட் என்ன இருக்குது, ஆப்ஷன் கிரீக்ஸ், அதாவது ஆப்ஷன் கிரீக்ஸோட கால்குலேட்டர் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்க, பணம் கொடுத்து அந்த கால்குலேட்டரை வாங்கி நீங்கள் ஒவ்வொன்று தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் அந்த கால்குலேட்டரில் இருக்கிற ஃபார்முலாவே என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதோட மதிப்பு அதை கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே புரியும். அந்த எந்த புத்தகத்திலும் அது வெளிப்படையாக இருக்காது. அதனை பற்றி வெளிப்படையான தாக்கம் நம்ம தான் கொடுக்குறோம். அதனால் அது கலந்து கொண்டு அதனை தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அதனுடைய அருமை புரியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அப்ஸ்டாக்ஸ் அலைஸ் ப்ளூ ஜிபுல் நிறுவனத்தோட அக்கௌண்ட் ஓப்பனிங் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம், லிங்க் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.